ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீ நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த புதினா தான். புதினா பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய இதில் எடுத்துக்கிட்டு சூப்பராக துளுத்து வந்துட்டாங்க. நான் இது வீட்டுக்காக வாங்கினது. கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு நம்ம இலைங்கெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு வந்து அதை வச்சு விட்டதில் அவ்வளோ அழகாக துளுத்து வந்துடுச்சு. சூப்பராக வந்துட்டுருக்குது. அப்புறம் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி முக்கியமான ஒன்று என்னென்னா இந்த செம்பருத்தி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த செம்பருத்தி இப்போ பாட்டு மாற்றி வைக்க போகிறேன். நம்ம எல்லா செடி கூடவும் கொண்டு வந்து சும்மா சொருவி வச்சது தான். பார்த்திங்கன்னா அழகாக மொட்டு வந்திருக்கு பாருங்கள். 2 மொட்டு வந்துருக்குது சூப்பராக. இதில் பார்த்தேன் நான். பார்த்திங்கன்னா வேர் பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். இதெல்லாம் அதோட வேர் தான். இப்போ நான் அதை எடுக்கிறேன். நல்லா அந்த மண்ணோடு நீங்கள் பிடுங்குங்க. மண்ணோடு நம்ம பிடுங்கி அந்த வேரை எடுக்கணும். எடுத்துட்டேன் பாருங்கள், எவ்வளோ வேர் பாருங்கள். அதில் அந்த செடியில் அழகாக வேர் பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட நான் வச்சு வேணா 1 மாதம் ஆகிட்ருக்கும். பார்த்திங்கன்னா அது இருந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா வேராக தான் இருக்குது. நம்மளுக்கு இதுலேயும் நல்லா வேர் பிடிச்சிருக்குது, பிடிச்சி வந்திருக்கு. இப்போது நாம் என்ன பண்ணோம், அந்த மண்ணும் கூட கொஞ்சம் நம்ம எடுத்து இது கூட வச்சு நம்ம வைக்கணும். நான் ஒரு சின்ன பாட்டில் தான் இப்போதைக்கு நான் அந்த சின்ன பாட்டில் தான் வைக்க போகிறேன். எனக்கு பெரிய பாட்டு இல்லை, அதனால் இப்போ சின்ன பாட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் நம்ம பாட்டு மாற்றிக்கலான்ட்டு சின்ன பாட்டில் தான் வைக்க போகிறேன். இப்படி வைக்கணும். ஒரு கையில் என்னால் வைக்க முடியல. ஸோ நான் அது குழியை பறிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். குழியை பறிச்சாச்சு. இதில் என்ன பண்ணோன்னா இப்போது நம்ம இது இருந்தது இல்லையா, அந்த மண் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதிலேருந்து அந்த இடத்துல இருந்து அந்த வேரோடு அந்த மண் கொஞ்சம் எடுத்து அந்த குழியில் போட்டு அது உள்ள ஒரு குழி பறிச்சிக்கிறேன் பாருங்கள். நல்லா அதை போட்டு அதில் அப்படியே ஒரு குழி ஹோல்ஸ் மாதிரி போட்டு இந்த செடியை அந்த ஹோல்ஸில் அப்படியே விட்டு நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு மண் போட்டு மூடிடுங்க. மூடிட்டு நம்ம தண்ணி ஊற்றிருக்கலாம். எப்போவுமே அரிசி கழுவுன தண்ணி ஊற்றுவேன். இன்றைக்கி நம்மக்கிட்ட அந்த அரிசி கழுவுன தண்ணி இல்லை. ஸோ வெறும் தண்ணி தான் ஊற்றி வைக்க போகிறேன் நான். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டாங்க. வச்ச இலை கூட காஞ்சி விழலைங்க. ஆனால் இன்னொரு செம்பருத்தி நான் வச்சது இது போல் வரல. அது வேறு மாதிரி வந்தது. கொஞ்சம் நாளும் எடுத்துச்சு. இந்த செம்பருத்தி அந்த செம்பருத்தியும் வச்சு உங்களுக்கு நான் எப்படி வச்சேன், எப்படி அதெல்லாம் வந்ததுங்கிறத உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு அந்த வீடியோவும் வரும். இப்போ பாட்டு மாற்றியாச்சு இல்லையா, அதுவும் இதுவும் சேர்த்து ஒரு நாள் போட்டுடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா செர்பரா சூப்பராக வந்துக்கிட்டுருக்குறாங்க. நிறைய விதை உளுந்து செர்பரா செடி நிறைய முளைச்சிச்சு. தானாகவே முளைச்சி அவ்வளோவும் வந்திருக்குது. பார்த்திங்கன்னா மல்லி, அடுக்கு மல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கருகிட்டே வந்த மாதிரி வருது. ஏன்னே தெரியல. நல்லா துளுத்து வந்தது. கட் பண்ணி விட்ட பிறகு இந்த பக்கம் எடுத்து வச்சதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக வந்தது. பார்த்திங்கன்னா அது போல் இருக்குது. மொட்டும் வரல இன்னும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தொட்டிக்குள்ளே பாருங்கள் என்ன செடி முளைச்சி நிற்குதுன்னு. தக்காளிங்க, அவ்வளோவுமே தக்காளி அவ்வளோ அழகாக முளைச்சி நிற்கிது. சூப்பராக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. சரி, கொஞ்சம் பெருசாக வந்த பிறகு மாற்றி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா வாடாமல்லி. இதில் வாடாமல்லி செடி நின்றுச்சிங்க. எல்லாம் அது காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணேன், அந்த விதையை அப்படியே போட்டு வச்சு தண்ணி ஊற்றிட்டு வந்தேன். கொத்தாக முளைச்சிருக்குது பாருங்கள். எல்லாமே வாடாமல்லி தான். இது பார்த்திங்கன்னா கொய்யா செடி ஃபுல்லாக துளிர் எடுத்துருக்குறாங்கங்க. கீழேருந்து மேலே வரைக்கும் கிளை ஃபுல்லாகவே துளிர் தான் கொய்யா செடியில். சூப்பராக வந்துக்கிட்டுருக்குறாங்க. அவ்வளோ அழகாக துளிர் பார்த்திங்கன்னா. அப்புறம் சப்போட்டா செடி சொல்லவே வேண்டாம். 3 வருஷ கன்று நம்ம
அது இப்போது பெரிய பாட்டில் எடுத்து வச்ச பிறகு ரொம்ப குளிர்ச்சி அவ்வளோ அழகாக நிற்கிறாங்க. காய் வந்ததுன்னா இன்னும் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். வருமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இது வந்து எலுமிச்சை, உங்களுக்கே தெரியும். அது பாட்டு நிற்கிது சின்ன தொட்டியில். தொட்டி பெரிய தொட்டியில் வச்சாலும் எதனாவது காய் பூ பார்க்கலாம். ஆனால் சின்ன பாட்டில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எதல் இருந்த மாரி அப்படியே இருக்குது. இன்னும் வந்து இலைகளும் விடலை. வந்து அதில் உள்ள காய்கள்லாம் வேறு எடுத்துட்டோம். சரி, அப்படியே வரட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி நம்ம விட்டு வச்சுதான். அது தக்காளி பெருசாகவும் வரமாட்டேன்து, பழுக்கவும் மாட்டேங்குது, அப்படியே நிற்கிது. எப்படின்னு தெரில. வர்றது வரைக்கும் வரட்டும். நானும் உரமும் கொடுத்துட்டு வரேன், தண்ணியும் ஊற்றிக்கிட்டு வரேன். ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே தான் நிற்கிது. ஆனால் செடி புதுசாக வர்றது மட்டும் நல்லா நிறையா வருதுங்க. தக்காளி செடி, பச்சை மிளகா செடி, சேர்பரா செடி, வாடாமல்லி செடி எல்லாமே வந்திருக்குது. இது பார்த்திங்கன்னா மல்லி, இருவாச்சி மல்லி. இந்த இருவாச்சி மல்லியில் இப்போ துளிர் வந்திருக்கு. மறுபடி ஒரு துளிரில் இது பாருங்கள் மொட்டும் இருக்குது. ஒரு மொட்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, மல்லி நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா திராட்சை. நம்ம தொட்டியில் அதாவே முளைச்சி வந்த திராட்சை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இது மஞ்சள் கனகாம்பரம், இது இட்லி பூச்செடி எல்லாமே சூப்பராக இருக்கிறாங்க. பாருங்களேன், ஒரே செடியில் எப்படி பூக்கள் வருதுன்னு. இது போல் வருதுங்க. மஞ்சள் கலர்னு வாங்கி வச்ச இந்த செடி பார்த்திங்கன்னா அப்படி வருது. அப்புறம் ஒயிட் கலர் ரோஸ், இருந்த மொட்டுக்கள் எல்லாமே பூத்தாச்சு. ரோஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸ், அதுவும் பூத்துருக்குறாங்க. ஒரு பூ மொட்டு வந்து அப்படியே பூத்தாச்சு. வேறு மொட்டுக்களும் இல்லை, துளிரும் இல்லை. எல்லாமே இனிமேல் புதுசாக வந்தால் தான். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதில் முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.